ஆதியாகமம் 21:14 வாசிங்கள். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்புக் கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். இது ஆகாருடைய சம்பவம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது ஆகாருடைய சம்பவம் அல்ல, இஸ்மவேலுடைய சம்பவம். அந்த அதிகாரம் முழுக்க கீழே வாசிச்சிங்கன்னா, கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார், கர்த்தர் பிள்ளையோடு கூட இருந்தார், அப்புறம் பிள்ளை வளர்ந்து வருகிற வரை. இதில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல பிள்ளையை பற்றி தான் ஆண்டவர் பேசிக்கிட்டே வருவார். ஆகாரை பற்றி அல்ல, பிள்ளையை பற்றி பேசிக்கிட்டே வருவார். பிள்ளை வளர்ந்து வரும் அளவும் கர்த்தர் பிள்ளையோடு கூட இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளையை பற்றி கர்த்தர் பேசுவார். இந்த இஸ்மவேல், இப்போ நம்ம இந்த சம்பவத்தை நம்ம எப்போவுமே ஆபிரகாமுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்குறோம். பைபிள் அப்படி தான் எழுதுது, ஆபிரகாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்குறோம். ஆபிரகாம் அனுப்பிவிட்டார். ஏன் அனுப்பினார்? கர்த்தர் அனுப்ப சொன்னார். உண்மை, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதுக்கு பின்னாடி நிறைய தேவனுடைய திட்டம் இருந்தது. ஏன்னு சொன்னால் ஈசாக்கும் இஸ்மவேலும் ஒன்றாக வளரவே முடியாது. ஈசாக்குடைய ஆசீர்வாதங்கள் இஸ்மவேலுக்கு போக முடியாது. இஸ்மவேலுக்கு தனி ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சு 17:20 இருக்குது. இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன், நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பலுகி பெருகவும் பண்ணுவேன். ஸோ இந்த வாக்கு தத்தம் இஸ்மவேலுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டார். பிள்ளை பிறந்த உடனே கொடுத்துட்டாரு. ஸோ இது ஆபிரகாமுக்கு தெரியும். இது ஆபிரகாமுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சரி. இஸ்மவேலுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கொஞ்சம் பாருங்களேன். இஸ்மவேலுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பாருங்கள். வசனம் சொல்லுது, பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அப்படின்னு இருக்குது. அப்போ பிள்ளைக்கு என்ன வயசு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் 14 வயசு இருக்கும். அதிகம் எவ்வளோன்னு தெரியாது. ஏன்னு சொன்னால் இஸ்மவேல் பிறந்து கிட்டத்தட்ட 13 வருஷம் கழித்து தான் ஈசாக்கு பிறக்கிறான். ஆபிரகாமுக்கு 86 வயசில் இஸ்மவேல், 100 வயசில் தான் யார் பிறக்கிறா? ஈசாக்கு பிறந்த பிறகு தான் இந்த சம்பவம் நடக்குது. அப்போனா குறைஞ்சபட்சம் இஸ்மவேலுக்கு ஒரு 14 வயசு இருக்கும். 14லேருந்து 15 வயசுக்கு மேலே தான் இருக்கும், கீழே இருக்காது. ஸோ வெல் மெச்சூர்டு பர்சன், நல்ல ஒரு வாலிப பிராயம் உள்ளதான டீனேஜ் 13க்கு மேலே உள்ளதான ஒருத்தன். இவன் இப்போ தாயோட கொட்டு அவனை அனுப்பும்போது, ஆபிரகாமுடைய சிச்சுவேஷன் அவன் அனுப்ப சொல்லும் போது, ஆபிரகாம் அனுப்பும்போது நல்லா கவனிச்சிங்கன்னா இஸ்மவேலுக்கு தெரிகிறது நம்ம அப்பா நம்மளை என்ன செய்கிறாரு, அம்மாவோட விரட்டி விடுறாருன்னு தெரியுது. இது ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம் செய்கிறார். ஆபிரகாம் மேலே எந்த தவறும் இல்லை, அது கர்த்தருக்கும் ஆபிரகாமுக்கும் உள்ளது. இந்த ஆபிரகாமை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் பேரில் அவன் செய்கிறது எல்லாமே எல்லாருக்கும் தப்பாகவே தெரியும். அவன் செய்கிறதெல்லாம் சரி, ஆனால் ஆண்டவர் சொன்னதை செய்யும் போது அவன் எல்லாருக்கும் எப்படி ஆகிறான்? கெட்டவனை போலவே மாறுவான். இப்போ பாருங்கள், 6 ஆண்டவர் சொல்கிறார், உன் தகப்பன் வீட்டை விட்டுட்டு போ அப்படின்னு சொல்கிறார். சொல்லும்போது அவங்க அப்பாவுக்கு ஒரு 145 வயசு, இவனுக்கு ஒரு 70 வயசு. போன்னு சொல்லும் போது, அப்பா நான் போகிறேன், உங்கள் வீட்டுக்கிட்ட எல்லாத்தையும் விட்டுட்டு என் மனைவியை கூட்டிகிட்டு போகிறேன். இன்றைக்கி ஒரு பையன் வயசான அப்பா கிட்ட உங்களை விட்டுட்டு என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு நான் தனியாக போகிறேன்னு சொன்னால் அப்பா என்ன சொல்லுவார்? இப்போ ஆபிரகாம் சொல்கிறான், இல்லைப்பா ஆண்டவர் சொன்னார் நான் கானானுக்கு போகிறேன், ஆண்டவர் சொன்னார் போயிட்டார். இது முதல் இன்சிடெண்ட். 2வது, லோத்தை அனுப்ப சொல்கிறார் ஆண்டவர். லோத்தையும் அனுப்பி விட்டான். இப்போ அவன் என்ன நினைப்பான்? எங்கள் சித்தப்பா கூப்பிட்டு வந்தார், நல்லா கானானுக்கு வந்தோடனே என்ன பண்ணிட்டார்? வெட்டி விட்டார், போன்னு சொல்லிட்டார். இது 2வது. 3வது, ஒரு நல்ல ஒரு 12-15 வயசு ஒரு பையனை தோல் மேலே தண்ணி வச்சு ஒய்ஃபை கூப்பிட்டு இவனை கூட்டிகிட்டு போய் இனிமேட்டு நீங்கள் இருக்காத, உன்னை எனக்கு தேவையில்லை, ஆண்டவர் அனுப்ப சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னால் அந்த பையன் என்ன நினைப்பான்? எங்கள் அப்பா என்ன சாராளுக்கு குழந்தை பிறந்தவுடனே எங்கள் அப்பா அது வரைக்கும் என்னை அன்பாக தான் வச்சுருந்தாரு, நல்லா வச்சுருந்தாரு, அந்த குழந்தை பிறந்தவுடனே எங்கள் அப்பா என்னை விரட்டி விட்டார். இது இஸ்மவேலுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அது அப்படியே இருக்கட்டும். ஒரு நாள் காலைல பையனை கூப்பிட்றாரு, ஈசாக்க வா நம்ம போயிட்டு வருவோம். எங்கே போகிறோம்? ஆண்டவர் ஒரு இடத்துக்கு போக சொல்லியிருக்காரு, நம்ம 2 பேரும் போயிட்டு வருவோம். போகிறாரு, மேலே போய் படுக்க வச்சு கையை கட்டி கத்தியை வாங்குறாரு. என்ன நினச்சிருப்பான் அவன்? எங்கள் அப்பா என்னை எது கூப்பிட்டு வந்தார்? கொல்றதுக்கு கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. யோசித்து பாருங்கள், ஆபிரகாமுடைய வியூவில் அவன் செய்கிறது எல்லாமே சரி, கர்த்தர் சொன்னார். ஆனால் உலகத்தின் வியூவில் ஆபிரகாம் செய்கிறது எல்லாமே அநியாயம், அக்கிரமம். பையனை கொல்ல பார்க்குறான், பையனை விரட்டி விட்டுட்டான், அப்பா அம்மா விட்டுட்டு வந்துட்டான், போதாததுக்கு இருக்கிற ஒரே பையனை கொலை பண்ண பார்க்குறான். இப்படி தானே வேர்ல்டு சொல்லுவோம். எத்தனை பேர் நம்புவாங்க? அது எப்படிங்க ஒரே பையனை ஆண்டவர் கொல்ல சொல்லுவாரா? இன்றைக்கி நம்ம ஆண்டவர் சொன்னால் ஒத்துப்போமா? உன் பையனை கொல்லுன்னு சொன்னால் ஒத்துப்போமா? அது எப்படிங்க ஆண்டவர் கொல்ல சொல்லார்? கேட்போம் தானே. ஆண்டவர் அவனை அப்படி தான் சொன்னார், கொல்ல விடலை, காப்பாற்றிட்டார். ஆனால் வியூ உலகத்தின் பார்வையில்
இதுதான் நன்மை செய்து தீங்கு அனுபவி. கர்த்தருக்கு நீங்கள் ஒன்று செய்யும் போது உலகம் உங்களை என்ன செய்யாது? ஏற்றுக்கொள்ளாது, ஒத்துக்கொள்ளாது. உலகம் உங்களை பகைக்கும். எங்கே நம்ம இங்கே மிஸ்டேக் ஆகும் தெரியுமா? உலகத்துக்கிட்ட நல்ல பேர் வாங்குறதா, ஆண்டவர்கிட்ட நல்ல பேர் வாங்குறதா? நீங்கள் தேவன்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா உலகம் உங்களை பகைக்கத்தான் செய்யும். பல நேரங்களில் நீங்கள் கெட்டவர்களைப் போல ப்ரொஜெக்ட் பண்ணப்படுவீர்கள். ஊர்களுக்கு போய் வேலை பார்க்குறவங்க இருக்காங்க, நிறையா இருக்கும், அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறவங்களாம் இருக்காங்க. பல நேரங்களுக்கு பிள்ளைகளுக்கு அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. பிள்ளைங்க வியூவில் எப்படி இருக்கும் தெரியுமா? எங்கள் அப்பா இப்படி வேலை வேலை வேலைன்னு சுற்றிகிட்டே இருப்பார், எங்கள் வீட்டிலே இருக்க மாட்டார், எங்கள் நல்லது போலதுக்கு அவர் இருக்கவே மாட்டார். ஆமாம், ஆனால் எதுக்கு சுற்றினார்? யாருக்காக சுற்றினார்? எதுக்காக கஷ்டப்பட்டார்? 5 வருஷம் போய் வெளிநாட்டில் இருப்பார், பாவமாக இருக்கும். இங்கே இருக்கிற என்ன தெரியுமா சொல்லுவான்? எங்கள் அப்பா எதுக்கும் வரமாட்டார், எங்கள் அம்மா தான் எங்களை இருந்து பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. அது பொறுப்பு, பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த அம்மா இருக்கிறாங்கன்றதுனால தான் அந்த ஐயா போய் அந்த 5 வருஷம் பாலைவனத்தில் வேலை பார்க்குறான், சவுதி அரேபியாவில் எங்கேயோ வேலை பார்க்குறான். ஆனால் அந்த ஆளுடைய தியாகம் என்ன செய்யாது? தெரியவே தெரியாது. நம்ம ராங்காகவே விழும், ப்ரொஜெக்ஷன் தப்பாக. நிறைய தகப்பன்மாருக்கு ப்ரொஜெக்ஷன் தப்பாகவே விழும். பல நேரங்களுக்கு பிள்ளைகளுக்கு தகப்பன்மார் ராங்காகவே தெரியும், ராங் ப்ரொஜெக்ஷன். இஸ்மவேலோட வியூ யோசித்து பாருங்கள். எங்கள் அப்பா என்னை விரட்டி விட்டார், ஒன்றும் கொடுக்கல, ஒரு துருத்தியில் தண்ணியை கொடுத்து என்னை விரட்டி விட்டார். எங்கள் அம்மா அலைஞ்சு திரிஞ்சாங்க, உண்மை. தேவன் தான் அனுப்ப சொன்னார். அப்போ தேவன் இரக்கம் இல்லாதவரா? பல நேரங்களில் பிள்ளைகள் கேள்வி கேட்குறாங்க, எங்களை ஏன் ஆண்டவர் இந்த மாதிரி நடத்தினார்? எங்களை எதுக்கு ஆண்டவர் இவ்வளோ கஷ்டத்துக்குள்ள நடத்தினார்? ஏன் எங்களை சொந்தக்காரங்கள்லாம் ஏமாத்தினாங்க? ஏன் அப்புறம் ஆண்டவர் அதில் பார்த்துக்க மாட்டாரா? ஆண்டவர் தான் சில நேரத்தில் உன்னை அப்படி அனுமதி கொடுக்குறார். ஏன் தெரியுமா? ஆபிரகாம் உன் தகப்பனாக இருக்கிறத விட தேவன் உனக்கு தகப்பனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆபிரகாம் உனக்கு கொடுக்க போகிறது ஒரு துருத்தி தண்ணி, கர்த்தர் கொடுக்க போகிறது ஒரு நீரூற்று. பின்னாடி வசனம் சொல்லுது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 19வது வசனம். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார், அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு அது துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார், அவன் வளர்ந்து வனாந்தரத்தில் குடியிருந்து வில்விதுவில் வல்லவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆபிரகாம் கொடுத்த தண்ணி ஒரு நாளைக்கு தான் வரும். நாம் இப்போ ஆபிரகாமை குற்றப்படுத்திட்டே இருக்கிறோம், நம்மளை ஏமாத்தினவங்களை குற்றப்படுத்திட்டே இருக்கிறோம். எங்கள் அப்பா அப்படி பண்ணிட்டார், சொத்து வைக்காமல் போயிட்டார், எங்கள் அப்பா என்னை விரட்டி விட்டார், நானும் எங்கள் அம்மாவும் தனியாக இருந்தோம். உண்மைதான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ ஆண்டவருக்கு தெரியாதா என்னை ஏன் இந்த கஷ்டத்தில் நடத்தினாரு? நானும் எங்கள் அம்மாவும் கஷ்டப்பட்டு வளர்ந்தோமே, அப்போல்லாம் ஆண்டவர் இல்லையா? இன்னைக்கு இந்த கேள்வி கேட்குற அளவுக்கு வந்து உட்காந்துருக்கீங்கல்ல, இது வரைக்கும் உங்களை உயிரோட வச்சது யார்? இந்த கேள்வி கேட்குற வரைக்கும் உங்களை ஜீவனோடு கூட வச்சது யார்? அவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவுலையும் நீ சாகாமல் உன்னை பாதுகாத்தது யார்? இஸ்மவேல் தேவனை பார்த்து கேள்வி கேட்கவே முடியாது. ஏன்? ஒருவேளை உன் தகப்பன் உனக்கு ஒரு துருத்தி தண்ணியோடு கூட உன்னை அனுப்பிவிட்டு இருக்கலாம், ஆனால் ஒரு துறவையை உனக்காக உண்டாக்கினவர் ஒருவர் உன்னோடு கூட இருக்கிறார். நான் அப்பா இல்லைன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமே, எங்கள் அப்பா சரியாக வளர்க்கல, என்னை விரட்டி விட்டாரு, யாரும் இல்லை, தனியாக விட்டுட்டோமே, நம்ம அந்த குறையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே ஒழிய, வசனம் தெளிவாக சொல்லுது, உன்னை அப்படி அனுப்பிவிட சொன்னதே கர்த்தர் தான். பல நேரங்களில் உன்னை நடத்துனது கர்த்தர் தான். ஏன்? நீ அங்கே இருந்தீங்கன்னா பெரிய ஜாதி ஆக முடியாது. சில இடங்களில் உன்னை கர்த்தர் வைக்காம பிரித்து கொண்டு வந்ததுக்கு காரணம் இருக்கு. ஈசாக்கு கூட இருந்தால் நீ என்னைக்கும் பெரிய ஜாதி ஆக முடியாது. இஸ்மவேலுக்கு கர்த்தர் சொன்னது இதுதான். என்ன சொன்னார்? அவனையும் நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். நீ எப்போ ஈசா கூட இருந்தாலும் அடிமை பெண்ணின் மகனாகத்தான் இருப்ப. எவ்வளவு நாள் ஈசா கூட இருந்தாலும் வசனம் உனக்கு என்னதான் சொல்லும்? அடிமை பெண்ணின் மகன்தான். ஆனால் உன்னை கர்த்தர் பிரித்து கொண்டு வந்து உன்னை தனியாக ஒரு பெரிய ஜாதியாக மாற்ற விரும்பினார். நீ இருக்கிற இடத்துல இருந்தால் நீ பெரிய ஆள் ஆக முடியாது. கர்த்தர் உன்னை பிரித்து கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு. நீ துஷ்ட மனுஷன் தான். இஸ்மவேல் யாரு? துஷ்ட மனுஷன். நம்ம இஸ்மவேல்னு சொல்றோமே, கலாத்தியர்கள் நிருபத்தில் வாசிக்கும் போது ஆகாரை பார்த்து சொல்லும் போது நியாயப்பிரமாணம் என்று சொல்றாரு. அவர் வந்து இஸ்ரவேலர்களுக்கு ஈக்குவலா இஸ்மவேலை உருவாக்கப்படுத்துறார். ஆவியானவர் அந்த இடத்துல கொண்டு வரார். கலாத்தியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 22, 23, 24 வசனம் சொல்லுது, ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தால் என்று எழுதி இருக்கிறது. ஒருவன் அடிமையானவிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவிடத்தில் பிறந்தவன். அடிமையானவரிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவிடத்தில் பிறந்தவன் வாக்கு தத்தத்தின்படி பிறந்தான். இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த 2 ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்துக்குள்ளான பிள்ளை பெறுகிறது, அது ஆகார் என்பவள் தானே. ஆகாரை கொண்டு வந்து நியாயப்பிரமாணத்துக்கு லிங்க் பண்றார். கீழே சாராளை கொண்டு வந்து சுயாதீன பிரமாணம் உங்களுக்கு எனக்கும் ஈக்குவலாக கொண்டு வரார். அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா இஸ்மவேல் என்பது கர்த்தர் பிரித்து கொண்டு வந்த ஒரு பிரமாணம், கர்த்தர் பிரித்து கொண்டு வந்த ஒரு ஜாதி, ஒரு இனம். கர்த்தர் ஏன் கொண்டு வந்தார்? நீ ஈசா கூட இருந்தா பெரிய ஆள் ஆக முடியாது, நீ அடிமையாவே தான் இருப்ப. அப்போ கொஞ்ச நாள் உன்னை பிரித்து எடுக்கும்போது நீ வனாந்தரத்தின் பாதைக்கு போக வேண்டியது இருக்கு. துருத்தியில தண்ணி வச்சு அமுச்சு விட்டுருப்பாங்க.
ஒரு கடமைக்கு, ஒரு சடங்காச்சாரத்துக்கு அல்லது ஒரு பேருக்கு ஏதோ ஒன்று கொடுத்து உன்னை ஒதுக்கி விட்டுருப்பாங்க. நான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க கொடுத்ததை வச்சு உன்னை காப்பாற்றிக்க நீ முடியாது. நான் உனக்கு ஒரு துறவு வச்சிருக்கிறேன். இதுதான் கர்த்தர் உனக்கு செய்கிற நியாயம். திக்கற்ற பிள்ளைக்கு கர்த்தர் செய்கிற நியாயம் என்ன? ஒரு வியூவில் போய் இப்போ ஆபிரகாமை போய் கேட்குறாரு இஸ்மவேல், ஏன்பா என்னை விரட்டி விட்டீங்க? நானும் உங்கள் பையன் தானே, நீங்கள் தானே என்ன ஆசாசியாக வளர்த்தீங்க, ஏன்பா என்னை விரட்டி விட்டீங்கன்னு சொன்னால் ஆபிரகாம் என்ன பதில் சொல்லுவார்? ஆபிரகாம் இருக்கிற ஒரே பதில், கர்த்தர் உன்னை விரட்டி விட சொன்னார்ப்பா. அப்போது அது கூட எனக்கு வசனமாக தான் இருந்துச்சு. வசனம் சொல்லுது, இந்த வார்த்தை ஆபிரகாமுக்கு வசனமாக இருந்தது. கஷ்டமாக தான் இருந்துச்சு. கர்த்தர் சொன்னார், நான் செஞ்சேன். இப்போ இஸ்மவேல் அடுத்து யார்கிட்ட போகணும்? கர்த்தர் இடத்துல போகணும். ஏன் ஆண்டவர் என்னை விரட்டி விட சொன்னீங்க? நான் எங்கள் அப்பாவோட நல்லா தானே இருந்தேன். இப்போ ஆண்டவர் சொல்வார், நீ உங்கள் அப்பா கூட இருந்தால் கடைசி வரைக்கும் அடிமையான இடத்தில் பிறந்தவன். நீ உங்கள் அப்பா விட்டு வந்துட்ட, நான் தான் உன்னை அனுப்பிவிட சொன்னேன். ஏன் தெரியுமா? உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவதற்கு, உன்னை ஆசீர்வதிப்பதற்கு. எவ்வளோ காலங்கள் நம்ம இருந்த இடத்துல இருந்திருந்தோம்னா இந்நேரம் நம்ம எப்படியோ தான் இருந்திருப்போம். கர்த்தர் நம்மளை பிரித்து கொண்டு வந்தார், தனியாக கொண்டு வந்தார். வந்த உடனே வனாந்தரம் வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சு, தண்ணிக்கே கஷ்டம் வந்துச்சு, சாப்பாட்டுக்கு கஷ்டம் வந்துச்சு, அலைஞ்சு திரிகிற காலம் ஒன்று இருந்துச்சு. ஆகார் அலைந்து திரிந்தாள். சிலருடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன், அந்த பிள்ளையை வளர்க்குறதுக்கு அந்த அம்மா படுற கஷ்டம், கணவனால் விரட்ட விடப்பட்டவங்க, கைவிடப்பட்டவங்க, அல்லது தாய் இல்லாதவங்க, தகப்பன் இல்லாதவங்க, அந்த பிள்ளையை வளர்க்கப்படுற கஷ்டம், இல்லை அந்த பிள்ளைப்படுற கஷ்டம் எவ்வளவா இருக்குது. சாதாரணமான விஷயமே கிடையாது. ஆனால் இது அத்தனையிலையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன் கூடவே தான் இருந்துக்கிட்டே இருந்தார். ஆகார் சொல்லிட்டாங்க, என் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன், என்னால் முடியாது, அவ்வளோதான், ஓவர். ஆண்டவர் சொல்கிறார், இப்போ கூட நான் பிள்ளையின் சத்தத்தை கேட்டேன் தான் சொல்கிறார். ஆகாரின் சத்தத்தை அவர் கேட்கல, பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அவர் சொல்கிறார், அந்த பிள்ளையை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறேன், அந்த பிள்ளை சாகாது. நீங்கள் சொல்கிறீங்களே, இந்த பிள்ளை மட்டும் இல்லாமல் இருந்தால் இந்நேரம் என் வாழ்க்கை எப்படியோ போயிருக்கோம். ஆமாம், அதான் உண்மை. உங்கள் வாழ்க்கை வேறு எப்படியோ எங்கெங்கேயோ போயிருக்கோம். இன்றைக்கி ஒரு குடும்பமாக நம்மளை ஆசீர்வாதமாக கர்த்தர் வச்சிருப்பதுக்கு காரணமே கர்த்தர் அந்த கொடுத்த பிள்ளை தான். எத்தனையோ பேர் பிள்ளைக்காக தங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைச்சவங்க இருக்கிறாங்க. ஆனால் சில நேரங்களில் நம்மளை விரட்டி விடப்பட்டு, கைவிடப்பட்டு, யாரும் இல்லாமல் அலைஞ்சு திரிஞ்சு என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல், எங்கே போவோன்னு தெரியாமல், அவன் பார்த்தான், இஸ்மவேல் பார்த்தான், 15 வயசு பையன் அவங்க அம்மா பாடுற கஷ்டத்தை பார்க்குறான். அவன் ஒன்றும் எடுத்த உடனே வில்வித்தைக்காரனா டே 1 ஆகி பெரிய ஆளாலாம் மாறல. தேவன் பிள்ளையோட இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்தில் குடியிருந்து வில்வித்தையில் வல்லவனானான். அவன் பாரான் வனாந்தரத்தில் குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்திலாகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணிவித்தாள். சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. கல்யாண வயசு வரைக்கும் அவனை வளர்க்கணுமே, சாப்பாடு போடணுமே, 3 வேளை சாப்பாடு போடணுமே, ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணுமே, இதுக்கெல்லாம் ஆகார் என்ன பண்ணியிருப்பாங்க? ஏதோ ஒன்று எப்படியோ கர்த்தர் கூட இருந்து தாங்கி நடத்தினார். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. இப்பவும் சொல்லுவேன், நம்ம ஆகாராகவே இருக்கலாம். இதில் பிரச்சனைக்கு இவ்வளோ பிரச்சனைக்காலாம் ஆகார் தான். ஆகாராகவே இருக்கலாம். நாச்சியாரை அற்பமாக நினச்சிருக்கலாம். நம்ம ஏதோ என்றைக்கோ ஒரு நாள் தப்பு பண்ணியிருக்கலாம். ஏன் இஸ்மவேல் கூட காரணமாக இருக்கும். அவன் கூட இவனை கிண்டல் பண்ணான், கேலி பண்ணான்னு இருக்கு. ஈசாக்க இருக்கட்டும், நாம் பண்ண தப்பு தான், ஒரு நாள் பண்ணோம். தப்பின் நிமித்தமாக தான் இந்த சூழ்நிலையே வந்திருக்கோம். நம்பக்கூடாதவங்களை நம்பி, வாழக்கூடாத வாழ்ந்து பெற்றோரை விட்டுட்டு என் வாழ்க்கையை நானே அமைச்சிக்கிறேன்னு நடுத்தரில் நிற்கிற கேஸ் எத்தனையோ இருக்குது. ஏதோ தப்பு பண்ணியாச்சு. அந்த தப்பையே எல்லாரும் சொல்லி காட்டுவாங்க. அப்பா அம்மா கிட்ட பண்ண சொல்லுவாங்க, என் பேச்சை கேட்டியா, நீ உன் இஷ்டத்துக்கு தானே முடிவெடுத்த, கஷ்டப்படு, நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாதும்பாங்க. சில நேரத்தில் அப்பா அம்மா என்ன சொல்லிடுவாங்க, 3 தங்கச்சி இருக்குது, 4 தங்கச்சி இருக்குது, எல்லாரையும் கல்யாணம் பண்ணணும், உன்னெல்லாம் இப்படி கொண்டாந்து வச்சுட்டு இருக்க முடியாது அப்படின்றவாங்க. அலைஞ்சு திரிகிற வாழ்க்கை தான். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அழைத்து கொண்டு வந்தவர் உண்மை உள்ளவர். நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்க ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? எந்த இடத்துல எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சிருந்து எங்கே நீங்கள் மனம் திரும்பினாலும் அந்த இடத்துலேருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு இடத்துல எல்லாரும் விட்டுருவாங்க, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான், சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த இடத்துலேருந்து கொண்டு வந்து காப்பாற்றுறதுக்கு கர்த்தர் வல்லமை உள்ளவர். அது எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும். இப்போது ஆண்டவர் தான் வாக்கு கொடுக்குறார். திக்கற்றவர்களுக்கு அவர் என்ன கொடுக்குறார்? நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். அவன் வியூ இஸ்மவேல் வியூ, அது ஆபிரகாம் வியூ. அவன் செஞ்சதில் அவன் பக்கம் நியாயம் இருக்குது. நம்ம யாரையும் குற்றப்படுத்த வேண்டாம். நம்மளை அனுப்பி விட்டாங்க, விரட்டி விட்டாங்க, நாம் இப்படி இருந்தோம், பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். அது ஒரு சூழ்நிலை, அது ஒரு காலகட்டம். ஒரு நாள் வரும், என் தேவன் என்னை உயர்த்துகிற காலகட்டம் ஒன்று வரும், என்னை ஆசீர்வதிக்கிற காலம் ஒன்று வரும். வளர்ப்பதற்கு வழி இல்லை, ஆள் இல்லை, யாரும் இல்லை, அனாத மாதிரி இருக்கிறோன்னு நினச்சாலும் இதுவரைக்கும் நடத்தின தேவன் இன்னமும் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பிள்ளையை முடிவு பரியந்தம் நடத்துவார். திக்கற்றவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? நியாயம் செய்கிறார்.